ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே எப்படி காரை வேக்ஸ் பாலிஷ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்ஸ் பாலிஷ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3M பிராண்டோட வேக்ஸ் பாலிஷை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ அது கூடவே மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3M பாலிஷில் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பாஞ்சும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நம்ம அந்த வேக்ஸ் கோட்டிங்கை பண்ண போகிறோம் மக்களே. ஸோ இந்த வேக்ஸ் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டெமோவோட பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க மக்களே. மக்களே, இப்போ நான் காரை வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாஷ் பண்ண வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தந்திருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போது நான் காரை வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் அந்த தண்ணியை வைப் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பாலிஷ் போடும்போது லைட்டாக அந்த தண்ணி இருந்தால் தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் இன்னும் தண்ணியை வைப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நீங்களும் அதை பார்க்கலாம். ஸோ மக்களே, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற 3Mோட க்ரீம் வேக்ஸு. ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணால் இது லைட்டாக க்ரீம் மாதிரி இருக்குது மக்களே. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரை யூஸ் பண்ணி டாட்டாக காரோட சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க மக்களே. இப்போ நம்ம கார் சர்ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது அவங்க கொடுத்துருந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மக்களே. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த க்ரீமை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மக்களே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கரெக்டாக நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்ட்டு. மக்களே, இப்போ வந்து நம்ம இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம அப்ளை பண்ணியிருந்த வேக்ஸை தொடச்சி எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோன்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து தொடச்சி எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வந்து அந்த கிளிட்டரிங்கு, அந்த ஷைனை வந்து பார்க்க முடியும். இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் மக்களே. இது வந்து நம்ம தொடச்சி எடுத்த இடம், இது வந்து அந்த வேக்ஸ் வந்து இன்னும் வந்து நான் அப்ளை பண்ண வேக்ஸை வந்து தொடச்சி எடுக்காத இடம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோட்டிங்கை ரப் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த கிளாசினஸும், நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் ஃபீல் ஆகும் மக்களே. இப்போது எதுக்கு இந்த மாதிரி நம்ம வேக்ஸ் பாலிஷ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்ஸ் பாலிஷ் பண்ணும்போது நம்ம வண்டியில் இருக்கிற மைன்யூட்டான ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி வண்டியோட பெயிண்ட் லைஃப்பும் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் மக்களே. இந்த பாலிஷ் பண்ணுறதுனால பெயிண்ட் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். டஸ்ட்டு வந்து நம்ம கார் மேலே இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டஸ்டரை வச்சு தட்டி விட்டிங்கனாலே ஈஸியாகவே டஸ்ட்டு வந்து கிளியர் ஆகிடும் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் வேக்ஸ் பாலிஷ் பண்ணணும்னா சர்வீஸ் சென்டர் போகும்போது உங்களுக்கு 2000லேருந்து 4000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பாலிஷ் பண்ணும்போது இது வந்து ஒரு 10 to 15 டேஸ்க்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மக்களே. ஜஸ்ட்டு வந்து மந்த்லி வந்து ட்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதும், உங்களோட காரை நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த பாலிஷை வந்து ரப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. நீங்களே அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இன்னுமே வந்து நீங்கள் சன்லைட்டில் இந்த மாதிரி பாலிஷ் பண்ண காரை கொண்டு போகும்போது நல்லா உங்களுக்கு அந்த கிளிட்டரிங் கிடைக்கும், நல்ல க்ளோவும் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ நல்ல சன்லைட் இருந்ததுன்னா இன்னுமே வந்து நல்ல ஷைன் வந்து எடுத்து கொடுக்கும் மக்களே. வீடியோ பார்த்தீங்களா? இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு காருக்கு, அதாவது என் காருக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் மக்களே. நல்ல கிளாஸியான ஃபினிஷ் வந்து கொடுத்தது எனக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா, நல்ல கிளாஸி லுக் தரும். உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட்டை வந்து நல்ல கலர் பூஸ்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கார் மேலே ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட டஸ்ட்டு வைப் பண்ணுற இதுவை வச்சு நீங்கள் தட்டினாவே போதும், டஸ்ட்டு வந்து க்ளீனாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த ரெயின் வாட்டர் வந்து ரொம்ப வந்து கார் மேலே வந்து தங்காது, நல்லாவே வைப் ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணி பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து சொல்கிறேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு நிறைய சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. இதுக்கு மேலே நிறைய வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது லைஃப் ஆஃப் ஆர்ஜி. தேங்க்யூ.